என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ இழந்த ஒன்றை ஒருவரை திரும்ப பெறுவாய் தங்கமே. நம்பினால் நிச்சயம் நடக்கும். உன் பொறுமையை சோதிக்க பல நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. இப்போது உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கு நன்மை செய்யும். நான் இருக்கின்றேன், அதனால் அச்சம் கொள்ளாதே. சில நாட்களாக பழனி வந்து தரிசிக்க வேண்டும் என உன்னுடைய மனதில் விருப்பம் ஓடுகின்றது. அது நிறைவேறி தீரும் தங்கமே. உன் வாழ்க்கையே அந்த பயணம் மாற்றும். கொஞ்சம் பொறுமையாக இரு. நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார் தங்கமே. எல்லாம் மாறுவதை நீ காணத்தான் போகின்றாய். செல்வம் உன்னிடம் சேரும். வெற்றி உன்னை தேடி வரும். என் நாமம் ஒன்றே உனக்கு துணையாக இருக்கும். நான் எப்போதும் உன் அருகில் நின்று உன் பாவ கடன்களை தீர்த்து உன் வாழ்க்கை பாதையை ஒளியால் நிரப்பி உன் எதிரிகள் இடும் வலைகளை கிழித்து உன் தோல்வியை வெற்றியாக மாற்றி உன் சுமைகளை சிதைத்து வருகின்றேன். எத்தனை முறை நீ என்னை நினைத்தாலும் அந்த இடத்திலேயே நான் முடியும் பிள்ளையே என்று குரல் கொடுக்கின்றேன். என்னை நம்பு தங்கமே. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ இழந்த ஒருவரை பெற போகின்றாய். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உயிரான அன்பான நீ மிகவும் நேசித்த உன்னுடைய துணைதான். அவரை இழந்து நீ இப்போது தவித்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்று போனால் ஒன்று வருவது போல தெரிந்தாலும் உண்மையில் பழைய கடன் தீர்ந்து கொண்டே இருக்கின்றது. உன் உள்ளத்தில் வரும் புரிதல்கள் தான் உன்னை புதிய தவறுகளில் இருந்து காக்கின்றன தங்கமே. இந்த பிறவியில் நீ வினைகளை குறைத்து விடும் பாதையில் நடக்கின்றாய். உன் மனம் விரைவில் வைரம் போல ஜொலிக்க போகின்றது. இனி கவனம் வேண்டியது உன் சொல் மற்றும் செயலில் மட்டுமே. அவை சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கை இனி நல்லதையே தரும். நாளை செவ்வாய்க்கிழமையில் நீ இழந்த உன்னுடைய துணையை நீ பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாகவே இருக்க போகின்றது. எல்லாமே இனி நன்மையாகவே உனக்கு மாறப்போகின்றது. அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் என் முருகனப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டார் என்று எனக்கு நன்றியும் கூறுவாய் தங்கமே. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.